கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சமாதானமின்றி எவ்வளோ பேர் உலகத்தில் காணப்படுறாங்க. ஆனால் சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நிறைய பேர் மூலமாக சமாதானம் கெட்டுரும். ஆனால் அதெல்லாம் உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு காரியம். தேவ சமாதானம், கர்த்தர் கொடுக்குற சமாதானம் யாராலையும் கெடுக்கவே முடியாது, அழிக்கவும் முடியாது. எத்தனையோ பேர் உலக பிரகாரமாக பார்க்கும்போது எனக்கு சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிறத பார்க்குறோம். சமாதானம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன கலக்கங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள், என்ன பாடுகள் வந்தாலும் நம்ம இருதயம் அமைதியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் சமாதானம். எந்த உலகத்தில் உள்ள எந்த காரியங்களும் குறித்தும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும்போது எந்த பிரச்சனைகளும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இப்போ பார்த்தோன்னா சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் சமாதானத்தை தர முடியும். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்காக மரித்தார், உயிர்த்தார், நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கார். நம்மை மீட்கும் பொருளாக அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார், திரும்பவும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லை, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உலக பிரகாரமாக எவ்வளோ ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் அது எல்லாம் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷம் வேணால் இருக்கும், அது மாறி போயிடும். ஆனால் நிலையான தேவ சமாதானம் நமக்கு வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு தர முடியும். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற சமாதானத்தை யாராலையும் எடுக்கவும் முடியாது. அவருடைய சமாதானம் ஒரு பெரிய தேவ சமாதானம். அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சீஷர்களுக்கு சொல்கிறாங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்பா பிதாவேன்னு அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அப்பான்னு கூப்பிடுறோம். நம்ம உள்ளத்தில் சமாதானம் காணப்படுதா? நம்ம சமாதானம் பண்ணுகிறவங்களாம் இருக்கோமா? நம்மகிட்ட உண்மையாலுமே தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் தான், நமக்குள்ளே இருந்தால் தான் பிறர்கிட்ட நம்ம சமாதானமாக இருக்க முடியும். நம்மகிட்டயே சமாதானம், தேவ சமாதானம் இல்லாமல் இருந்தால் பிறர்கிட்ட நம்ம சமாதானமாக இருக்க முடியாது. அதனால் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து போதனை அவன் உபதேசித்து சொன்ன இந்த காரியத்தை பார்க்குறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானத்தை நம்ம எப்படி சுதந்திரிக்கணும் அப்படின்னா, லூக்கா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு சீஷர்களுக்கு போதிக்கிறாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக வென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன தகுதி அப்படிங்கிறத முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து உங்கள் சீஷர்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் புறப்பட்டு போங்க, உங்களை அந்த வீட்டில் ஏற்றுக்கொண்டாங்கன்னா, நீங்கள் அந்த வீட்டுக்கு சமாதானத்தை சொல்லுங்கள், உங்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அங்கே என்ன செய்யும்? அந்த சமாதானம் அவங்களிடத்தில் தங்கும், அப்படி இல்லைன்னா அது உங்களிடத்தில் திரும்பி வரும். பாத்திரம் சமாதானத்துக்கு உண்டான தகுதி நம்மகிட்ட காணப்படணும். சமாதான பாத்திரனா நம்ம இருக்கும்போது தான் நமக்கு சொல்லப்படுகிற சமாதான ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கும். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 37-38ஆம் வசனத்தை பார்த்தோன்னா,
மார்க் 4:37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதுகிறே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவங்க ஸ்ரீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன உமக்கு கவலை இல்லையா? நாங்களாம் காற்றும் அலையும் என்ன செய்யுது, பலத்த சுழல் காற்று உண்டாகுது. பலத்த சுழல் காற்று உண்டானதுனால படகு முங்கி போகக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைமையில சீஷர்கள் சொல்கிறாங்க, நாங்களாம் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு சமாதான காரணராக அவர் இருக்கிறதுனால அவருக்கு எந்த பயமே கிடையாது. ஏன்னா எல்லா வானத்தையும் பூமியையும் கடல் எல்லாவற்றையும் உண்டாக்கினது யார்? அவர் தான். அதனால் அவருக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை, கலங்கணும்னு அவசியம் இல்லை. சமாதான காரணர் அவர். அமைதலாக இருந்தார், இத்தனை பண்ணார். சீஷர்கள் எழுப்பும்போது கூட அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, முதல்ல கவலை இல்லையான்னு கேட்டுட்டாங்க. அவர் எழுந்த உடனே என்ன செய்தார், காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாக இருன்னு சொல்லிட்டு 40ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா சீஷர்களை நோக்கி அவங்க கேட்குறாங்க, இயேசுவானவர் கேட்குறாங்க, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்தோன்னா, அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், எந்த காரியத்தை கொடுத்து கலங்க மாட்டோம். அவர் உண்மையாகவே நம்மளுடைய இருதயத்தில் இருந்தார்னா நம்ம சமாதானம் உள்ளவங்களாக இருப்போம். தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் நிறைந்து காணப்படும். யாருக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா, ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். உண்மையே நம்பியிருக்க அவரை மட்டும்தான் நம்ம நம்பி இருக்கணும். மற்ற உலக பிரகாரமாக மருத்துவரையோ அல்லது உதவி செய்கிறவங்க மனிதர்களை யாரையும் நம்ம நம்பாமல் கர்த்தரையே நம்பி இருக்கணும். அவரையே நம்பி இருக்கும்போது தான், அவரையே உறுதியாக பற்றி கொள்ளும்போது தான் பூரண சமாதானத்துடன் அவர் நம்மளை காத்து கொள்ள முடியும். லூக்கா 7:50 பார்த்தோன்னா அங்கே ஒரு ஸ்திரீயை பற்றி பார்க்குறோம். அந்த ஸ்திரீ ஒரு பாவியான ஸ்திரீ. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பரிசேயருடைய வீட்டில் இயேசுவானவர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பந்தி இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த அம்மா பாவியான ஸ்திரீன்னு அவங்க போடப்பட்டிருக்கு. அவங்க போய் தைலம், பரிமள தைலத்தை கொண்டு போய் ஆண்டோடைய பாதத்தில் ஊற்றி அவங்க தன்னுடைய தலைமையிலால் துடைக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, அவங்களோட பாவத்தை மன்னிக்கணும், அறிக்கிடணும். அவரால் மட்டும்தான் பாவத்திலேருந்து நம்மளை மீட்க முடியும், நம்ம பாவத்தை மன்னிக்க முடியும்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால அவங்க அப்படி ஒரு காரியத்தை செய்தாங்க. ஆனால் இயேசுவானவர் அவங்கள பாவினி அப்படின்னு சொல்லி அவங்கள புறம்பே தள்ளவே இல்லை. லூக்கா 7:50 அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். உண்மையாலுமே அவரையே நம்பி அந்த அம்மா வந்ததுனால, இயேசுவையே பற்றி கொண்டதுனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க, நீ சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. அப்போ சமாதானம் எங்கே கிடைக்கும், யார்கிட்ட கிடைக்கும்னா, இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நமக்கு சமாதானத்தை தர முடியும். அவரை நம்பணும், அவரையே பற்றி கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தோன்னா 12 வருஷமாக பலவீனமாக இருந்த ஒரு ஸ்திரீ, மார்க் 5:34 அந்த அம்மா அப்படி தான், எப்படியாவது வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்ட நெரிசல்லையும் கஷ்டப்பட்டு போய் இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொட்டுட்டாங்க. அவங்களுக்கு உடனே ஆண்டவர்கிட்டருந்து வல்லமை புறப்பட்டு சுகம் கிடைச்சது. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சுகம் பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஒரு விதமான பயம், இவ்வளோ இதில் போய் தொட்டுட்டோமேன்னு. ஆனால் கூட்டம் நின்றுச்சு. இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, யார் என்னை தொட்டது? என்கிட்டருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அப்போமா கூட இந்த சீசர்கள், இவ்வளோ கூட்டம் மத்தியில் யாருமே தொட முடியும், இப்படி கேட்குறீங்களே அப்படின்லாம் சொல்லும்போது, இல்லை, என்னகிட்டருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, என்னை இந்த கூட்டத்தில் ஒருவர் தொட்டுறது உண்டு அப்படின்னு சொல்லவும் இந்த அம்மா பார்க்குறாங்க, இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நேரில் போய் சரண்டர் ஆகுறாங்க. ஐயா, நான் தான், எனக்கு தான் விளைவினமாக இருந்தேன்னா இப்போ சுகமடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. உடனே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமை. உலகத்தில் எத்தனையோ வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்துருக்காங்க. ஆனாலும் ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு
ஆவி அவங்களுக்குள்ளே இருந்தது. அவங்க இயேசு கிறிஸ்துகிட்ட வந்த உடனே அவங்க வஸ்திரத்தை தொட்டோன்னு அவங்க சுகமானாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து பலவீனமான சூழ்நிலையில் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் மிகுந்த நோய்வாய்ப்பட்டு வியாதி நிமித்தமாக பணத்தெல்லாம் செலவு பண்ணி இங்கே போனால் சுகம் கிடச்சிடாதா, அங்கே போனால் சுகம் கிடச்சிடாதான்னு அலைஞ்சிட்ருக்கிற எத்தனையோ பேரை நம்ம பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களில் யாராவது இப்படிப்பட்ட பலவீனங்கள், இப்படிப்பட்ட என்னுடைய பாவத்தை மன்னிக்கவே முடியாது, கடவுளே மன்னிக்க முடியாது, அவ்வளோ பெரிய பாவினா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்க, அவரையே நம்புங்க. நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு, வேறு யாருமே இல்லை இந்த உலகத்தில், நீங்கள் தான் எங்களுக்கு சுகம் கொடுக்கணும், நீங்கள் தான் எங்கள் பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி உண்மையாக அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கார். அது மட்டும் இல்லை, பெரிய தேவ சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 21ஆம் வசனம், 26ஆம் வசனத்துலலாம் பார்த்தோன்னா சீஷர்களுக்கு பூட்டின அறைக்குள்ளே போய் இயேசு கிறிஸ்து தரிசனமாகறாங்க. எப்படின்னா அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, மறித்துட்டாங்க, அவங்கள அடக்கம் பண்ணியாச்சு. அடுத்த நாள் போய் தேடி பார்க்குறாங்க, அந்த சுற்றி இருந்த துணிகள் தான் இருக்குது, ஆண்டவரை காணோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயத்தில் எங்கே போயிருப்பாங்க, இயேசுவை காணோம், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க கலங்கி போய் ஒரு வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்கிறாங்க. அரை வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறாரு. அப்போ வந்து உள்ளே இறங்கி அந்த பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்க நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம். அந்த சமாதானங்கிற வார்த்தை என்ன? பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரே வார்த்தையில் உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் பயங்கள் நிறைந்து, கலக்கங்கள் நிறைந்து, அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பெரிய கேள்விக்குறியோட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வந்து சமாதானத்தை கட்டளையிட வல்லவரும் நல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானம் இன்றி தவிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே, உலக கவலையினாலே பாரங்களினாலே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடும், இந்த உலகத்தில் இருந்து பிரயோஜனமில்லை என்கிற எண்ணத்தோடும் இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் என் தேவாதி தேவன், நீங்கள் தான் உண்மையான தேவன் என்பதை வெளிப்படுத்தி உம்மால் மட்டுமே தேவ சமாதானத்தை தர முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் உம்மை நோக்கி பார்க்கட்டும். அப்பா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ சமாதானத்தில் ஒவ்வொரு ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உண்மையாலுமே உம்மை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்று உம்முடைய வல்லமையினாலே பலப்பட்டு தேவ சமாதானத்தை பெற்று உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கத்தக்கது அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒவ்வொரு ஆண்டவரே உள்ளத்திலும் என் தேவ சமாதானம் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, உண்மையாக யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்குறாங்களோ, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் என் தேவாதி தேவன் பாவத்தை மன்னித்து பலவீனத்தை சுகமாக்கி ஆண்டவரே அவர்களுக்கு நீங்கள் பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சமாதானத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உன் வேதனை நீங்கி சுகமாக இரு என்று சொன்ன தேவன், அப்படியே ஒவ்வொருவருக்குள்ளும் என் தேவன் அந்த வார்த்தையினால உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உண்மையே நம்பியிருக்கத்தக்கதான கிருபைகளை தாங்கப்பா. உண்மை நம்பினோர் வெட்கப்பட்டு போகிறது இல்லைப்பா. உண்மை நம்பினோர் ஆண்டவரே ஒருபோதும் கெட்டு போனதில்லை கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்கள் பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவ சமாதானத்தை பெற்றவர்களாக உமக்கென்று ஆண்டவரே பக்தி வைராக்கியமுள்ள வாழ்க்கை வாழ என் தேவன் நீங்கள் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்களை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கப்பா. ஜீவனும் பரிசுத்தமும் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.